அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. பிரீத்தி ஒயிட் சேரு புஷ்ஷு சாப்பிட்டு அந்த கப்ளர் எல்லாம் போயிடுச்சு. அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சார் எடுத்து பின்னாடி உள்ள கப்ளரை கழட்டி பார்க்கும், கலருது. இது கட்டிமில் வச்சு கழட்டினா தான் கலரும். கப்ளரு ரொம்ப லூஸாக இருக்குது. இப்போ அந்த வாசரப்புறம் எடுத்துகிட்டு சாப்பிட்ட தடவி பார்க்கும். சாப்பிட்டில் புள்ளி அடிச்சிருக்கு. சாப்பிட்ட புஷ்ஷில் விட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஆட்டங்களுக்கு புஷ்ஷையும் மாற்றணும். இப்போ அந்த கப்ளரை சாப்பிட்டில் ஏற்றி பார்க்கும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சுற்றுது. ரொம்ப மரம் அடி வாங்கிருச்சு கப்ளரில். இப்போ நட்டை கழட்டுதோம். நட்டை கழட்டிட்டு சாப்பிட்ட அந்த இதில் பார்த்தோம்னா ரொம்ப புள்ளி அடிச்சிருச்சு. அதனால சாப்பிட்டே மாற்றணும். அந்த சென்ட்ரு புஷ்ஷை காட்டுறதுக்கு குழாய் எடுத்து வச்சு அந்த சாரை வச்சுட்டு அந்த புஷ்ஷை காட்டுறதுக்கு அந்த கம்பி வச்சு சுற்றியில் வச்சு தட்டினோம்னா கலண்டுரும். அந்த மாதிரி காட்டி எடுத்துகிட்டு அதே சைஸில் புஷ்ஷு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் பெரிய புஷ்ஷாக வச்சு பார்க்கணும். அந்த சாஃப்ட்டில் கரெக்டாக இருக்குது. அதனால் அதே சைஸ் தான் வைக்கணும். இப்போ அதே சைஸில் இந்த பித்தளை புஷ்ஷு வாங்கி அந்த சாரில் இருக்கணும். புஷ்ஷு எடுத்தாச்சு. அதே சைஸ் தான் இருக்குது. இப்போ சாரை அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு அதே மாதிரி நம்ம எப்படி கட்டணுமோ அதே மாதிரி கழட்டி பிளேடை வச்சு பார்க்கும். தட்டுது. அதனால் கொஞ்சம் கீழே இருந்து இன்னும் கொஞ்சம் தட்டணும். பிளேடை வச்சு பார்த்துக்கிட்டு தட்டுச்சுன்னா கொஞ்சம் புஷ்ஷை தட்டிக்கிறணும். கீழே தட்டிட்டு இப்போ வச்சு பார்த்துட்டு அடுத்தாப்பில் அந்த சாப்பிட்ட மாற்றணும். சாப்பிட்டு அந்த சைஸ் என்ன சைஸ் போட்டிருக்காங்களோ அதே சைஸ் வாங்கி மாற்றணும். கூட குறையா போட்டோம்னா அந்த கப்ளர் அடிபடும். இப்போ பிளேடை வச்சு பார்த்தாச்சு. இப்போ சாப்பிட்டு அதே சைஸில் எடுக்கணும். ஸ்கேலை வச்சு அந்த சாப்பிட்டு அளந்துக்கிட்டு அதே மாதிரி அதே சைஸில் சாப்பிட்டு வாங்கிக்கிறணும். இப்போ அதே சைஸ் சாப்பிட்டு எடுத்தாச்சு. இப்போ அந்த சாப்பிட்ட புஷ்ஷுக்குள்ளே விட்டு பார்க்கும். ஃப்ரீயாக தான் போகுது. இப்போது அந்த பிளேடை மாட்டி நட்டை போட்டு மாட்டிக்கிடுவோம். மாட்டிட்டு அடுத்தாப்பில் அதில் வச்சு பார்க்கும். கரெக்டாக இருக்குது. இந்த காடிக்கு ஒரு வாசர் இருக்கும். அந்த வாசரை போட்டுக்கிடுவோம். சாப்பிட்டு வாசரை போட்டு அடுத்து பிளேடை போட்டு மாட்டினோம்னா கொஞ்சம் உயரம் கூடும். இப்போ அந்த பிளேடை நல்லா டைட் வச்சுட்டு புஷ்ஷில் மாட்டி பார்க்கும். சேர் நல்லா சுற்றுது. இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் கரெக்டான வாசரை போட்டு அந்த ஸ்ப்ரிங்கு போட்டு அந்த கப்ளரை மாட்டணும். இது வந்து ஸ்ப்ரிங்கு போடுற கப்ளர், அதனால ஸ்ப்ரிங்கு போடணும். இப்போ அந்த சேருக்கு தகுந்தாப்பில் வாசரை போட்டு அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு அதுக்கப்புறம் அந்த கப்ளர் வச்சு மாட்டுதும். கரெக்டாக சுற்றுது. கொஞ்சம் ஷேக் இருக்கணும் இழுத்து பார்க்கும்போது. இந்த மாதிரி இப்போ சுற்றி பார்த்துட்டு மிக்சியில் வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ரன்னிங் ஆகுதும். இந்த மாதிரி தான் நம்ம புஷ்ஷு சாப்பிட்டு கப்ளர் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.